தாம் தரித தக திமி தக சின்னு தக தீம் தரித தக திமி தக சின்னு தக தத்தித்தாம் ஆதிநாதனே ஆதிநாதனே தினமுனை தொழுதேனே உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. ஆதிநாதனே ஆதிநாதனே தினமுனை தொழுதேனே உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. வடிவாம்பிகை உடனுரை சந்திரசூடேஸ்வரராக கோவிலஞ்சேரி எனும் அழகிய கிராமத்தில் அருள் பாலிக்கிறார் சிவபெருமான். இவர் இங்கு கோயில் கொண்டதன் பின்னணியில் ஒரு கதை உள்ளது. திரு குணசேகரன் தன்னுடைய ஓய்வு காலத்தை அமைதியாகவும் நிம்மதியாகவும் கழிக்க எண்ணி கோவிலஞ்சேரி எனும் இந்த கிராமத்திற்கு தன் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் குடிபெயர்ந்தார். அப்போது சேற்றில் புதையுண்டு சுற்றிலும் முட்புதர்களால் மூடப்பட்ட இந்த சிவபெருமானை பார்த்தார். பார்த்தவர் மனம் பதைத்தது. இறைவனுக்கு கோயில் எழுப்பும் பணியில் ஈடுபட்டார். பல்வேறு இன்னல்களுக்கிடையே 6 கிரவுண்ட் நிலத்தில் இந்த கோயிலை கட்டி முடித்தார். இதற்கு பெருமளவில் உதவியவர்கள் வேளச்சேரியில் உள்ள திருக்கோவில் உழவாரப்பணி மன்றத்தினர் என்று நன்றியோடு நினைவு கூறுகிறார். 22/8/2004 அன்று தொடங்கிய பணி 31/10/2004 கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், கருவறை விமானம் போன்ற பணிகள் நிறைவு பெற்று ஈசனருளால் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கிழக்கு முகமாக அமைந்திருக்கும் இத்திருக்கோவிலில் கடந்த ஜூன் மாதம் கொடிமரம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஹோமங்களும் யாகங்களும் செய்யப்பட்ட இந்த கொடிமரம் இந்த கோவிலுக்குள் வந்ததே ஈசன் செயல்தான் என்கிறார் குணசேகரன். பல்வேறு தன்னார்வலர்களின் உதவியோடு அங்கே கல்வெட்டு காட்டப்படுகிறது. இந்த கொடிமரம் முழுமையடைந்து ஸ்தாபிக்கப்பட்டது. என்னால் முடிஞ்சது காலையில் இல்லை, நான் ஸ்கூல் ட்ரிப்பு வேன் ஓட்டுறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு நித்திய பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இங்க முற்றோதல் மாசத்துல வாரத்துல முற்றோதல் சிறப்பா நடக்குது. திருவாசகம் முற்றோதல், திருமுறை நாங்க படிக்கிறோம். அப்புறம் இது மாதிரி பிரதோஷம் கைலாய வாத்தியத்தோட நடக்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. கைலாய வாத்தியம் இப்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இங்க இந்த கோவில்ல கத்துக்கிட்டவங்க. என் மனதில் பெரிய குறை இருக்கிறது. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் மனசில் இருக்கிறது. அது என்னால் இயலாத காரியம் என்று நான் நினைக்கவில்லை. முடியும் என்று நம்பிக்கையோடு இருந்து வருகிறேன். அது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். வாருங்கள், இந்த அழகிய கோவிலை வலம் வருவோம். கோவிலில் நுழைந்தவுடன் இடது பக்கத்திலே ஆஞ்சநேயர் சந்நிதி அழகாக அமைந்திருக்கிறது. ராஜ கணபதி தனி சந்நிதியில் பொலிவோடு காட்சியளிக்கிறார். பக்தர் ஒருவர் காணிக்கையாக அளித்த கணபதி இவர். பிரம்மாவிற்கு தனி சன்னதி இல்லாவிட்டாலும் இவருக்கு நித்திய பூஜைகள் அமோகமாக நடந்து வருகின்றது. சண்டிகேஸ்வரரும் துர்க்கையும் தங்களின் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார்கள். கோவிலுக்கு வடக்கே அரசமரமும் வேப்பமரமும் இணைந்து நிழல் தர அதில் கணபதியும் அவருடன் நாகராஜரும் தெற்கு முகமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார்கள். அருகிலேயே ராகுவும் கேதுவும் அருகருகே அமர்ந்து காட்சியளிக்கின்றார்கள். நாகதோஷம், ராகு கேது தோஷம், திருமண தடை உள்ளவர்கள் இங்கே பிரார்த்தனை செய்ய எல்லா தடைகளும் நீங்க பெறுகின்றார்கள். கோவிலின் வடகிழக்கு மூலையில் கால பைரவர் அருள் பாலிக்கிறார். அவருக்கு அருகிலேயே நவகிரகங்களுக்கான சன்னதியும் உள்ளது. பரிவார தேவதைகளை தரிசித்த பிறகு நடுநாயகமாக வீற்றிருக்கும் சந்திரசூடேஸ்வரரை தரிசிப்போம். அதற்கு முன் அழகே உருவான வடிவாம்பிகையை தரிசிப்போம். வாருங்கள். தனி சந்நிதியில் வீற்றிருக்கும் அன்னை பக்தர்களின் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகின்றாள். காலை மாலை இருவேளைகளும் நித்திய பூஜைகள் தவறாமல் சிறப்பாக நடைபெறுகின்றன. பௌர்ணமி, ஆடிப்பூரம் போன்ற விசேஷ நாட்களில் வெகு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன.
அன்னையின் சந்நிதியின் வாசலில் நடராஜருக்கும் தேவார மூவருக்கும் மாணிக்க வாசகருக்கும் சன்னதிகள் இருக்கின்றன. நடராஜர் திருவுருவம் கல்லில் இருப்பது வேறெங்கும் காண முடியாததொரு சிறப்பு காட்சி. சந்திரசூடேஸ்வரர் என்ற பெயருடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் சிவபெருமான். லிங்க வடிவமாக மண்ணுக்குள் மறைந்திருந்த இவர் தனக்கென ஒரு கோவில் கட்டிக்கொள்ள விழைந்து அதை நடத்தியும் காட்டியிருக்கிறார். பிரதோஷ பூஜை இங்கு விமர்சையாக செய்யப்படுகிறது. பிரதோஷ பூஜை காலத்தில் கைலாய வாத்தியம் வாசிக்கப்படுகிறது. இந்த கோவிலில் கைலாய வாத்தியம் வாசிக்க கற்றும் கொடுக்கப்படுகிறது. சமீபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கொடிமரத்துடன் ஒரு ராஜகோபுரமும் கட்டப்பட்டு விட்டால் இந்த திருக்கோவில் எல்லா வகையிலும் நிறைவடையும் என்கிறார்கள் கோவிலஞ்சேரி ஊர் மக்கள். இத்தனை அழகும் சிறப்பும் உள்ள இத்திருக்கோவில் எங்கே அமைந்துள்ளது? மேடவாக்கத்திலிருந்து மாம்பாக்கம் போகும் வழியில் காட்டு பஸ் நிறுத்தத்திற்கு வெகு அருகிலேயே கோவிலஞ்சேரி எனும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது. 51V எனும் பேருந்து தீநகரிலிருந்தும் மாம்பாக்கம் செல்லும் மற்ற பேருந்துகள் இந்த நிறுத்தத்தில் நின்று செல்கின்றன. சொந்த வாகனங்களில் வருபவர்கள் மேடவாக்கம் மாம்பாக்கம் செல்லும் சாலையில் காடு பஸ் ஸ்டாப்பில் வலதுபுறமாக திரும்ப இத்திருக்கோவிலை காணலாம். வாருங்கள், வடிவாம்பிகை உடனுரை சந்திரசூடேஸ்வரரை தரிசியுங்கள், அருள் பெறுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.